அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் நல்ல வல்லமை தேவை தெய்வா அந்த பாடல் பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டை நிரப்பி இருக்கிறது. இதோ கர்த்தருடைய வல்லமை நம்முடைய கூடாரங்களை நிரப்பி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. குறிப்பா Facebook லைவ்ல, யூடியூப் லைவ்ல பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சண்டே பிராமிஸ் சண்டே, அதாவது வாக்குத்தத்த ஆராதனை. தேவன் நமக்கு இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமா பார்த்து தியானித்து செபிக்க போகிறோம். ஏன்னா இந்த வசனத்தை வைத்தே இந்த மாசம் நம்ம செபிக்க 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 கர்த்தர் நம்முடைய கூடாரங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் பொறுப்பா இருந்து தேவன் நம்மை பலப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க நம்பணும், விசுவாசிக்கணும். இதோ இந்த வசனம் எனக்காக கொடுக்கப்பட்ட வசனம், என் கணவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வசனம், என் பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிசினஸுக்கு, என்னுடைய ஊழியத்துக்கு என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மெய்யான ஒரு வாக்குத்தத்த வசனம்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா தேவனுடைய மகிமையை நீங்க காணவே முடியாது. இந்த விசுவாசத்தோட இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் கேட்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாளிலும் கூட சகரியாவின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பக்கம் 1097. சம்பவிப்பது என்னவென்றால், யூத வம்சத்தாரோ இஸ்ரவேல் வம்சத்தாரோ நீங்கள் புறஜாதிக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீங்கள், உங்கள் கைகள் இடப்படப்படுவது. ஆமென். இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய வரியில ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு வசனம் பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். என் மகனே, என் மகளே, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. எதுக்காக ஒரு ரட்சிப்பை கொடுக்கணும்? ரட்சிப்பு அப்படின்னா என்ன? முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு அப்படின்னால என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அசால்ட்டா பேசுறாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டோன்னா அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த டேட்டை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆமாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு வகையான ரட்சிப்பு. ஆனா நிறைய பேருக்கு இந்த ஞானஸ்தானம் அப்படின்றது என்னன்னே இன்னும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம் தான் ஆண்டவர் அங்கீகரிப்பாரே தவிர, பாஸ்டர் சொல்லிட்டாரு, எங்க அப்பா சொல்லிட்டாங்க, எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், திருவிருந்து பந்திக்காக ஒரு சில பேர் ஞானஸ்தானம் எடுப்பாங்க. மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம் தான் இயேசு சொல்லிருக்காரே தவிர, திருவிருந்து பந்தியில நீங்கள் பங்கு பெறுவதற்காகவே ஞானஸ்தானம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேத புஸ்தகத்துல கர்த்தர் எழுதி வைக்கவில்லை. ஆனா இன்னைக்கு நிறைய ஏசப்பாவுடைய பிள்ளைங்க திருப்பந்தியிலே பங்கு பெறணும், திராட்சரசத்தை நான் உட்கொள்ளணும், அப்பத்தை நான் உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இதற்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஆனா அந்த ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த திராட்சரசத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? அந்த அப்பத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டா அப்ப தெரியாது. ஆனா ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. இது தவறு. ரட்சிப்பின் தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு நிறைய வழிகளை வைத்திருக்கிறார். அதுல ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து பொல்லாத வழிகளை, தீமையான வழிகளை விட்டுட்டு தூக்கிட்டே வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் பேக் போட்டு போயிருக்கிறீங்கல்ல எல்லாரும், அப்படியே சுமையா இருக்கும். ஆனா காலேஜ் வந்த பிறகு அந்த ஸ்கூல் பேக்குக்கு ஒரு பெரிய விடுதலை. அப்படியா? நிறைய பேருக்கு இல்லையா? ஒரு சில காலேஜ் ஸ்கூல் மாதிரியே நடக்குது. என்ன பண்றது? நாங்கெல்லாம் காலேஜுக்கு போகும்போது ஒரு நோட்டு கூட கொண்டு போனது கிடையாது. அங்கேயே வச்சுட்டு வந்துடுவேன். எல்லாமே அங்கதான். நோட்டு புக்கெல்லாம் அவ்வளவு ஒன்றும் பெருசா கிடையாது நான் படிக்கும் போது.
நீங்க படிக்கும்போது, நான் படிக்கும் போதே அப்படின்னா நீங்க எல்லாம் படிக்கும் போது ஒன்றும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஒரு சில காலேஜில் வித்தியாசம் முடியும். ஆனா ஸ்கூல் பாருங்க, பொதி மூட்டை மாதிரி அப்படியே அத்தனை நோட்டையும் நம்ம எடுத்துட்டு போகணும், சுமந்துட்டு போகணும். அதை கீழே இறக்கி வைக்கும் போதுதான் அப்பா அப்படின்னு தோணும். அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகனே நான் உன்னை ரட்சிப்பேன். ஆனா ரட்சிப்புக்கு நான் உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னா முதல்ல நீ என்ன செய்யணும், எனக்கு பிரியமில்லாததை நீ இறக்கி கீழே வச்சிடணும். அதை நீ சுமந்துகிட்டே போக கூடாது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒத்த கையில மட்டும். ஆண்டவரே ஆண்டவரே ஏசப்பா ஏசப்பா. ஆனா ஒரு கை மட்டும் அவர்கிட்ட வராது, அங்க சிக்கிட்டு இருக்கும், எங்கேயாவது ஒரு பக்கம் இடுக்கல்ல மாட்டிட்டு இருக்கும். என் ஆண்டவர் சொல்ற, நீ விடுதலையா ஆராதி, நல்ல திட்டமா 2 கையை உயர்த்தி ஆராதிக்கணும், நல்லா நின்று ஆராதிக்கணும், முழங்கால் பிடிட்டு ஆராதிக்கணும், என்ன தேடு. இதுதான் ரட்சிப்பு. நம்ம ஒரு பக்கம் பாவத்தை பண்ணிக்கிட்டே ஆண்டவரை தேடணும் அப்படின்னா அது ரட்சிப்பு அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். விட்டு விடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுடு, நீ இரக்கம் பெறுவ. நம்ம விடணும். விட வேண்டியதை விடாம ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க 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 அப்படின்னா அது ஆசீர்வாதம் பெறாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பேன். ஆனா அந்த ரட்சிப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என் ஆண்டவர் ஒரு பையனை ஒரு பிள்ளைய வாழ வைக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த மோட்டிவேஷன் எல்லாம் குறிப்பா அந்த எதுக்காக அவர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் வாழ வச்சிருப்பார். இன்னைக்கு நான் யோசனை பண்ணுவேன், நான் செய்த பாவங்களுக்கு என்னைக்கோ நான் இறந்து போயிருக்கணும். ஆண்டவர் ஒரு வேளை பட்சபாதம் இல்லாதவராய் இருப்பாரானா, ஒரு இரக்கம் உள்ளவராய் இல்லாம இருப்பாரானா, அப்படியே அக்கினியாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஆண்டவர் சொல்றாரு. பட்சிக்கிற அக்கினி அந்த மாதிரி ஒரு வேளை இருந்திருந்தா என்னைக்கோ நான் எரிஞ்சு சாம்பலா மாறி இருப்பேன். ஏன்னா அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்னுடைய வாலிப நாட்கள்ல. ஆனா என் ஆண்டவர் இன்னைக்கு மன்னித்து என்னை கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனாய் உங்க முன்னாடி நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக நான் என்னை ஊழியக்காரனா நிறுத்தணும் அப்படின்னா பலருக்கு நான் சாட்சியா நிக்கணும்னு தான். இன்னைக்கு என்னுடைய பாவங்களை நான் பரிசுத்தமான ஆளுங்க, நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல தாங்க இருக்கிறேன் உங்க முன்னாடி சொல்லி இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நான் பாவம் செய்தேன். இதை நான் சொல்வதற்காகவே என்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உத்தமன் அல்ல அப்படின்னு சொல்வதற்காகவே என்னை இயேசு ரட்சித்திருக்கிறார். அதுதான் உண்மை. யாராவது பேசுறதுக்கு தயங்கினாலோ இல்ல கீழே குமிஞ்சி எதையாவது நோண்டிக்கிட்டு இருந்தாலோ அவங்க எங்க பாக்குறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறத என்னால கிரகிக்க முடியும். ஏன் அப்படின்னா பாம்புக்கு தான் தெரியும் அதோடைய ஜோடி எங்க போச்சுன்னு. அந்த மாதிரி யார் என்ன செஞ்சாலும் எப்படி பேசினாலும் அந்த திருட்டுத்தனத்துல வாழ்ந்த எனக்கு தான் தெரியும் அவங்க என்ன திருட்டுத்தனமா பேசுறாங்க, என்ன காரியம் பண்றாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் என்னை அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை நான் மூடி மறைச்சு நான் யோகியன்னு சொல்வதற்காக என் ஆண்டவர் என்ன தெரிந்து கொள்ளல. நான் அயோக்கியனாய் இருந்த என்னை ஆண்டவர் இந்த வேளையில அவருடைய பரிசுத்த கரத்தினால தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சாட்சி எழும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்பிட்டு நீங்க மூடி மறைப்பதற்கல்ல, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், என் ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்வதற்கு ரட்சிப்பு தேவை. என் இயேசு என்னை தொட்டிருக்கிறார் சொல்வதற்கு ரட்சிப்பு தேவை. அப்ப சொல்லுங்க, எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சு பார்க்கணும், உங்க மனம் எப்ப மாறியது, தீமையான வழியிலிருந்து நான் எப்ப மாறினேன், அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நீங்க தீமை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க யாருக்காவது, இல்லைன்னா கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு செயல்பாடு உங்க உடம்புலயோ இல்ல உங்க கை கால்களையோ ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அதை நீங்க விட்டுட்டேன்னு சொல்லுகிற நினைவு எப்ப வருகிறதோ, நாள் எப்ப வருகிறதோ, அந்த நாளும் அந்த நொடியும் தாங்க ரட்சிப்பு. வேற எதுவுமே இல்லைங்க, சிம்பிளா சொல்ல போனா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே நான் உன்னை ரட்சிப்பேன். எதுக்கு தெரியுமா? நீ பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, ஆங்கிலத்துல ஐசிபி வெர்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதையும் வாசிக்க கேட்கலாம். சகரியா 8:13 வாசிக்கலாம். I will save you. I will save you. You will be a blessing to others. You will be a blessing to others. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சேவ் பண்ணுவேன், நான் உன்னை காப்பாத்துவேன்.
நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன். எதற்கு அப்படின்னா, யூ வில் பி a blessing to, சொல்லுங்களேன், blessing to others அப்படின்னா யாருங்க? மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. இன்னைக்கு நிறைய ஏசப்பாவுடைய பிள்ளைங்க சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தவறு. வசனத்துல தெளிவாய ஆண்டவர் சொல்றாரு, இதோ ஒரு பையனை ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தணும் அப்படின்னா, வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, நீங்க பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பதற்கு. ஒண்ணு இல்ல, பல வருடங்களுக்கு முன்பாக அருமையான மோகன் சி லாசரஸ் ஐயா, எல்லாத்துக்கும் தெரிந்த மனிதரை நான் சொல்றேன், தெரியாத ஒரு மனுஷன் நான் சொல்ல விரும்பல. எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதர் மோகன் சி லாசரஸ், தெரியும் இல்லைங்களா அந்த ஐயாவை? அவருக்கு இருதயம் வீங்கி இருந்ததுன்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்லுவார், பார்த்திருக்கிறீங்களா? அடிக்கடி சொல்லுவார், மறக்கவே மாட்டார். இருதயம் வீங்கி இருந்ததான். மருத்துவமனையில டாக்டர் சொல்லிட்டாங்க, எங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டோம், அவ்வளவுதான், இனி தெய்வம் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் அவரை பார்க்க வந்த ஒரு பார்ட் டைம் ஊழியம் செய்கிற ஒரு தம்பி முழங்கால் படியிட்டு கண்ணீர் வடித்து ஜெபித்தார்களாம். ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை தொட்டது, ஒரு கரம் தொட்டது, அவ்வளவுதான். அந்த இருதயம் வீங்கி போன இருதயம் இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் குறித்திருக்கிற நாள் வரையிலும் அந்த இருதயம் நல்லா தான் இருக்கும் அந்த தேவ மனுஷனுக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எதற்காக சாக வேண்டிய மோகன் சி லாசரஸ் ஐயாவை கர்த்தர் தொடணும்? அன்னைக்கே செத்து போயிருக்கலாமல்ல, ஒரு ஜனத்தொகை ஒண்ணு குறைஞ்சிருக்கும்ல. ஆனா இன்னைக்கு எதுக்காக அந்த மனுஷன் ஆண்டவர் தொடணும்? தெய்வ மனிதனை சின்ன பையனா இருக்கும் போது, அதுவும் இயேசுவனை பிடிக்கவே பிடிக்காதான். அல்லேலூயா. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் உட்கார்ந்து என் பேச்ச கேட்டுட்டு இருக்கிறீங்க, பாட்டெல்லாம் பாடுறீங்க. பாடுனீங்களா? கையை தட்டி பாடுனீங்களா? உற்சாகமா நின்னீங்களா? ஜெபிச்சீங்களா? ஆனா அந்த மோகன் சி லாசரஸ் ஐயா ஜெபம் பண்ண மாட்டாரு, ஆலயத்துக்கு போக மாட்டாரு. ஏசப்பாவை பத்தி பேசினா எரிஞ்சு விடுவாராம், போடா அந்த பக்கம் அப்படின்னு வரோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஏன் என் ஆண்டவர் மரணத்துக்குள்ளாக தள்ளாம, குழிக்குள்ள தள்ளாம விடுதலை செய்யணும்? எதற்காக விடுதலை செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம், அவர் மூலமா பல பேர் தொடப்படணும். இன்னைக்கு தொடப்படுறாங்களா? இன்னைக்கு தொடப்படுறாங்களா? அங்க ஜெபிக்கிறாரு, முழங்கால் படிட்டு கண்ணீரோடு தேவ மனுஷன் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. இங்க விடுதலை உண்டாகுகிறது டிவியில பார்க்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அவர் ஜெபித்தால் தேவன் ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்கிறார். ஒரு மனுஷனுடைய வியாதி விலகுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, கட்டிகள் மறைகிறது, பிசாசு விலகுகிறது. இதை விட என்னங்க வேணும்? இன்னைக்கு அந்த தேவ மனுஷன் எங்கேயாவது வந்தார் அப்படின்னா எத்தனை கூட்டம் ஓடுது. எதற்காக? அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஆண்டவர் பேசுவாரு, எனக்கு தேவையான உணவை ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு விடுதலையை கொடுப்பாருன்னு சொல்லி ஓடுறோம். ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. சும்மா அவரை போய் பார்த்து போட்டோ எடுப்பதற்காக அல்ல, அவர் மூலமா வரக்கூடிய வார்த்தைகளை, தேவ வார்த்தையை கேட்பதற்கும் விசுவாசிப்பதற்கும் அடையாளங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஓடுகிறோம். இதற்காகவே என் ஆண்டவர் அந்த தேவ மனுஷனை சாக விடாம இப்ப வரைக்கும் நடத்தி வருகிறார். இன்னைக்கு நம்மளால அதான் முழங்கால் போட முடியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா அவருடைய வயது கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேல. ஆனா நெடு முழங்கால்ல நின்று இதோ 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணுகிறார். பாக்குறவங்க திறப்பின் வாசல் ஜெபத்துல அவருடைய உடம்புல எத்தனை பலவீனங்கள் இருக்கலாம், ஆனா வெளியில காண்பிக்காம கர்த்தர் தருகிற பலத்தினாலே அவர் ஓடுகிறார். ஏன் தெரியுமா? இதெல்லாம் சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். பாரு, ஒன்னால முழங்கால் போட முடியல, ஆனா 70 வயசுக்கு மேல இருக்க என் பையன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றான் பாருன்னு சொல்லி கர்த்தர் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் ஒரு பையனை தொட்டாருன்னா, ரட்சிப்பை கொடுத்தாருன்னா அவன் சாட்சியா நிக்கணும். இல்லைங்க, நான் ஏசப்பா பிள்ளைங்க, நான் பொட்டெல்லாம் வைக்க மாட்டேங்க, நான் பூநூல் கட்ட மாட்டேங்க. இது சாட்சியா? இது சாட்சி இப்படி இருக்கணும். இது இருக்க, ஓ இதுக்கு கூடாதா, பொட்டு வச்சுக்கலாமான்னு நினைச்சிடாதீங்க. இது சாட்சி தான். ஆனா இதை காட்டிலும் மேலான சாட்சி என்ன தெரியுமா? மனம் மாறுதல், மனம் திரும்புதல். அதுதான் சாட்சி. நம்ம கிட்ட என்ன சாட்சி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, என்ன சாட்சி இருக்கு உங்ககிட்ட? நான் உன்னை ரட்சித்தேனே, உன் வியாதியின் படுக்கையை நான் மாற்றினேனே, உன் பலவீனத்தை நான் மாற்றினேனே. என்ன சாட்சி உங்ககிட்ட இருக்குது? சாட்சியா வாழ்றையா? பிறருக்கு முன்னாடி நம்ம சாட்சியா இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம்.
பகிரங்கமா நம்ம சாட்சியா இருக்கணும். மற்றவங்களுக்காக சிஞ்சா போடக்கூடாது. வசனத்துல என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி, வசனத்துல என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி, வசனத்துல என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இப்படி பார்க்க கூடாது, இதை பார்க்க கூடாது, இதை கேட்க கூடாது, இப்படி சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி என் ஏசப்பா சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அவங்களோட சேராம, இல்ல எனக்கு இது ஒத்து வராது நீ வேணா போய்க்கோ அப்படின்னு சொல்லி விலகி நிக்கிறான் பாருங்க, அவன் தான் என் ஆண்டவர் தொட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பு. எல்லாரோடையும் நான் போறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து அவங்களோட பாவத்துக்குள்ள போவதற்கு என் தேவன் உங்களை என்னை தெரிந்து கொள்ளவில்லை. என் இயேசு சொல்றாரு, உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கூட்டமா போறாங்கன்னு சொல்லி நான் தனியா நிக்கிறேன்னு சொல்லி ஓடாத, நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. மனம் திரும்பாமையே ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். இன்னைக்கு அந்த தெய்வ மனுஷனை எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். போகிற வருகிற வழியிலெல்லாம் ஜனங்க அவர் மேல வைத்திருக்கிற அன்புக்கு அளவே இல்லை. என்ன அன்பு வச்சிருக்கிறாங்க? இதோ எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பை தெய்வ மனுஷன் மேல வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அந்த தெய்வ மனிதனை இன்னும் வாழ்நாட்டுல கூட்டி தாங்க ஆண்டவரே. எத்தனை வாலிப பசங்க விடுதலை ஆயிருக்கிறாங்க, வாலிப பிள்ளை விடுதலை ஆயிருக்கிறாங்க. இந்த சாட்சி நம்ம கிட்ட இருக்கா? நம்ம மூலியமா யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்க பாப்போம். நீங்க வெளியில கூட சொல்ல வேண்டாம், யோசனை பண்ணுங்க, உங்க இதயத்துல யோசனை பண்ணுங்க. என்னால, என்னுடைய நடத்தையினால, என்னுடைய பேச்சால நம்ம போய் எல்லா பக்கம் பிரசங்கம் பண்ண முடியாது. பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்றீங்க, மோகனங்கள் பிரசங்கம் பண்றாங்க, நாங்க எப்படி பாஸ்டர் பிரசங்கம் பண்றோம்? பிரசங்கம் பண்ணலாம் வேண்டாம், உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காண்பீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து காமிக்கணும். உங்க ஆபீஸ்ல நீங்க வாழ்ந்து காண்பிக்கணும். எங்கீங்க வாழ்ந்து காமிக்கிறது? நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல வாழ்ந்து காமிங்க, ஏசப்பா பிள்ளையா. காலேஜ் படிக்கும் போது காலேஜ்ல வாழ்ந்து காமிங்க, நீங்க ஏசப்பா பிள்ளையா. அங்க போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண சொல்லல, வாழ்ந்து காண்பீங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும் போது ஆபீஸ்ல வாழ்ந்து காமிங்க. ஒரு சில இப்ப எல்லாம் ஆபீஸ்ல எல்லாம் ஒரு ட்ரெண்ட், என்ன ட்ரெண்ட் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போறது. அப்படி போகும்போது என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கண்களை மதிமயங்க வைக்கிற காரியத்துல நீ ஈடுபடாத. படம் பார்க்க கூடாது, தப்புங்களா? தப்புதான். என்ன பிரயோஜனம் படம் பார்ப்பதனால? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தியேட்டருக்கு போய் நான் பார்க்காத படமா? ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு பிடிச்சு போவோம். கோயம்புத்தூர்ல நான் படிக்கும் போது என்ன படமா இருந்தாலும் சரி, எல்லா தியேட்டரும் ஒரு தியேட்டரையும் விட கிடையாது. சின்ன தியேட்டர்ல இருந்து பெரிய தியேட்டர் வரைக்கும் எல்லா தியேட்டருக்கும் போய் பொள்ளாச்சியும் கோயம்புத்தூரும் அலசி ஆராய்ஞ்சு எல்லா பக்கமும் போயிருவோம். காலேஜுக்கே போறதுல அப்புறம் என்ன பண்றது? ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? காலையில் எந்திரிக்க வேண்டியது, என்னென்ன தியேட்டர்ல என்னடா ஓடுது அப்படின்னு போய் பார்க்க வேண்டியது, அங்க போய் உட்காந்துட்டு சாப்பிட்டு திரும்பி வர வேண்டியது தான் பொழப்பா போச்சு. நிறைய நாட்கள் காலேஜ் படிக்கும்போது சுத்திக்கிட்டே இருந்த ஒரு காலம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், ஒரு நாள் நான் தியேட்டர் வாசல்ல நின்னும் போது ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பெறல, ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆண்டவர் சமூகத்துல வசனம் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு, செந்தில் குமரன் தியேட்டர் கோயம்புத்தூர்ல. அந்த செந்தில் குமரன் தியேட்டர்ல குமரன் தியேட்டர், செந்திலும் குமரன் ரெண்டும் இருக்கும். இந்த குமரன் தியேட்டர் வாசல்ல ஏதோ ஒரு படத்திற்கு, அந்த படம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு லைன்ல நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு 4-5 பேர் எனக்கு முன்னாடி நிக்கிறாங்க. பாப்கார்ன் வாங்கிட்டு லைன்ல நின்று இருக்கிறேன். நானும் என் நண்பர்களும் போலாம். எனக்குள்ள நான் தான் டிக்கெட் வாங்குறது நின்று இருக்கேன். எனக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, ட்ரெயின் ட்ராக் பக்கத்துல நின்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும்ல, ட்ராக் பக்கத்துல நின்று பாருங்க, ட்ரெயின் வரும்போது அது ஒரு வைப்ரேஷன் கட 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 கடன்னு இருக்கும். அந்த மாதிரி உள்ளத்தின் ஆழத்துல கட 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 கடன்னு ஒரு வைப்ரேஷன். என்னன்னே தெரியல, ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு கலக்கம். அதாவது ஒரு பக்கம் நிக்க முடியல, உட்கார முடியல, ஒரு ஒரு விதமான ஒரு இரிட்டேஷனான ஒரு காரியமா இருந்தது. என்னன்னே புரிந்து கொள்ள முடியல. அப்பதான் தெரிஞ்சது, முதல்ல ஆவியானவர் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பித்த இடமே அந்த செந்தில் குமரன் தியேட்டர் தான். முதல்ல ஆவியானவர்னா யாருன்னு எனக்கு தெரியாது. அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல இருந்து என்னை அப்படியே வெளியில கொண்டு வருவதற்கு அவர் பேசினா எனக்கெல்லாம் கேட்காது, ஏன்னா அப்பதான் ஆரம்ப கட்டம். ஆனா உள்ள நிம்மதி இல்லாம இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு என்னவோ மாதிரி இருக்குடா, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி பைக் எடுத்துட்டு நேரா போயிட்டேன். அந்த இடத்த விட்டு, எல்லையை விட்டு தாண்டி நான் அந்த 100 அடி ரோடு
கிராஸ்கட் 100 அடி ரோட்ல கிராஸ்கட் ரோட்ல நான் டச் பண்ணும்போது ஜாயா லுகாஸ் பக்கத்துல போய் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கம் போலி எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போய் இந்த பைக்கை நிறுத்திட்டு அந்த போலி வாங்கி சாப்பிடும் போதுதான் எனக்கு பெரிய நிம்மதியாச்சு. நான் நினைச்சேன் டயர்டா இருக்குமோ, சாப்பிடாம வந்து டயர்டா இருக்குமோ அப்படின்னு நினைத்தேன். அப்படியெல்லாம் இல்ல. அந்த இடத்துல என் தேவன் நிற்க விடாதபடிக்கு, உள்ள மறுபடியும் போய் பாவத்தை பார்க்காதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா ஆபீஸ்ல எல்லாரும் போறாங்கன்னு நீங்களும் பாவக்குழிக்குள்ள போக கூடாது. பப்புக்கு போவாங்க, அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? பப்ல போய் டான்ஸ் ஆடதான் செய்யறோம். ஹல்லேலூயா. டான்ஸ் எல்லா பக்கமும் ஆடுறாங்க. தன்னை மறந்து அதாவது உங்க சுயத்தை நீங்கள் எப்ப மறந்து போகிறீர்களோ அந்த நொடியில பிசாசு உங்களை தொடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இதான் என்னுடைய ஆண்டவர் சொல்றாரு, மதுபானத்தை விட்டுடு. மதுபானம் என்ன செய்யுது? சுயத்தை மறக்க செய்தா. நல்ல மதுபானம் குடிச்சிட்டு பேனு படுத்தாங்கன்னா உங்க கிட்ட வந்து உட்கார்றது யாருன்னு தெரியுதா? தெரியாது. தொடர்றது யாருன்னு தெரியுதா? பாக்கெட்ல இருக்கிற போன் எடுத்தாலும் காசு எடுத்தாலும் அவ்வளவுதான். எத்தனையோ பேரை நான் பாக்குறேன், கீழே படுத்துட்டு இருப்பாங்க, பேனு கிடப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளும் காணாம போயிடும், செயினுக்கு எல்லாம் தூக்கி போயிருவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? நம்ம எந்த நிலையிலையும் நம்மை மறந்து விடக்கூடாது. அயர்ந்த தூக்கம் ஒரு சில பேருக்கு பயங்கர தூக்கமா இருக்கும், ஆனா லைட்டா தொட்ட கூட நினைச்சிருவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? அந்த மாதிரி நம்ம இருக்கணுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏன் உன்னை ரட்சிக்கணும் அப்படின்னா நீ பலருக்கு சாட்சியா இருக்கணும். உன்னுடைய பேச்சு சாட்சியா இருக்கணும், உன் பார்வையில சாட்சி இருக்கணும், உன்னுடைய இருதயத்துல சாட்சி இருக்கணும், உன்னுடைய எண்ணத்துல சாட்சி இருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள இந்த சாட்சி இருக்குதா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சாட்சி இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர சாட்சின்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏசப்பா பிள்ளைகளே கிடையாது. நான் பொட்டு வைக்கிற அதெல்லாம் சொல்லி ஏமாத்த முடியாது. ஆண்டவர் உடனே ஒண்ணு கேட்பாரு, மேல ஏறும்போது சாட்சி உனக்குள்ள இருக்கா? ஹல்லேலூயா. சாட்சி இருக்கா? அன்னைக்கு செந்தில்குமரன் தியேட்டர்ல இருந்து வெளியில வந்தவன் தான் இன்னைக்கு வரைக்கும் தியேட்டர் பக்கமே போனது கிடையாது. இன்னும் என்னுடைய குடும்பத்துல ஒரு சில பேர் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க. அவங்களோட நான் சேர்ந்து நிற்கும் போது அவங்க சொல்லுவாங்க, வாங்க ஒரு நாள் தானே தியேட்டருக்கு போவோம், அங்க போய் ஜுராசிக் பார்க் தானே, அது என்ன பார்க்கா இருந்தாலும் சரி அது தியேட்டர் தானே, கொஞ்சம் நம்ம வந்து தொட்டாலும் அந்த காரியம் நம்மளை விடவே விடாது. அல்லேலூயா. சொல்லுவாங்க, வாங்க கெட்டு குதிரை தானே வாங்க. நான் சொல்ல, நீங்க போனா போங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, ஒரு நாள் என் கூட வருவீங்க. உண்மையிலேயே நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அதனால உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகுகிறது? மன நிம்மதி இல்லாம ஒரு சில நாட்கள் தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இருக்கிறேன், நிம்மதி இல்லாம, வேலை கிடைக்காம. மத்தவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிச்சு, எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னோட இன்டர்வியூக்கு போனா இன்டர்வியூலும் வந்து சரியான ஒரு வேலையா எனக்கு அது தெரியல, எனக்கே அந்த வேலை பிடிக்கல. பார்த்துட்டு லக்ஷ்மி மில்ஸ் பக்கத்துல ஒரு கம்பெனி ஐடியா, இப்போல்லாம் அந்த ஐடியா நெட்வொர்க்கே இல்லை. ஹல்லேலூயா. ஐடியான்னு ஒரு நெட்வொர்க் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த ஐடியா நெட்வொர்க் கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக நான் போயிருந்தேன். இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். ஆனா வந்து எனக்கு அது என்னமோ சரியா படல. ஏன்னா கான்ட்ராக்ட் ஜாப், எங்கேயுமே கான்ட்ராக்ட் ஜாப்ல சிக்கிடக்கூடாது. கான்ட்ராக்ட்ல போயிட்டோம் அப்படின்னா இல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிபிகேட் கேட்டாங்க. ஒரிஜினல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கவே கூடாது, சர்டிபிகேட்ஸ் கொடுத்து மாட்டிக்க கூடாது. என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி இல்லாம தியேட்டர்ல போய் உட்கார்ந்துருந்தேன் 3 மணி நேரத்துக்கு. 3 மணி நேரம் நல்லா சந்தோஷமா தான் இருந்தது, அல்லேலூயா, குறையில்லாம இருந்தது. ஆனா வெளியில வந்தோடனே இன்னும் நிம்மதி கெட்டு போச்சு. என்னைக்கு என் ஆண்டவரை தேடினேனோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தேவன் நிம்மதி தருகிறார். நீங்க தியேட்டருக்கு போவது 3 மணி நேரம் தான் நிம்மதி. மதுபானத்தை குடித்து உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு எப்ப நிம்மதி அப்படின்னா பேனு படுத்திருக்கும் போது நிம்மதி. ஆனா எந்திரிச்சோன்னு அடுத்த கட்டம் யோசிக்கும் போது நிம்மதி இழந்து போவோம். ஐயோ, பாக்கெட்ல பணத்தை காணமே, செல்போனை காணமே, செயினை காணமே, மோதிரத்தை காணமே, நம்முடைய நிம்மதி இழந்து போகும். என் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிம்மதி தேவையா? உனக்கு ஒரு வேலையில ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வேணுமா? இதோ உனக்கு ஒரு பிசினஸ்ல ஆசீர்வாதம் உயர்வு வேணுமா? என்ன தேடி வா, நான் உன்னை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நீ என்ன தேடி வா. இன்னைக்கு என் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். யாருகிட்டையும் கையேந்தினது கிடையாது, யாருகிட்டையும் எனக்கு குறையா இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தி பேசுனது கூட கிடையாது. குறை இருக்கும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ காமிக்க கூட கூடாது. உன் பாக்கெட்ல இல்லாதத
நீ காமிக்கவே கூடாது. எல்லாம் இருக்கிற மாதிரி நான் உட்கார்ந்துருப்பேன். அததான் ஆண்டவர் விரும்புறாரு. உன்னுடைய குறைய ஒரு மனுஷனும் அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு நீ இருப்பீனா நான் உன் குறைய நிறைவா மாற்றுவேன். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் வசனத்துல இருக்கு. இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். இதை அறிந்து வசனத்தின்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா இதுதாங்க ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இதையெல்லாம் செய்யாதபடிக்கு நம்ம வாழவே கூடாது. ரெண்டாவது ஒரு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, சுயநலமாகவே வாழ்றவங்க இருப்பாங்க. இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஐ வில் சேவ் யூ, யூ வில் பி பிளஸிங் டு அதர்ஸ். அதர்ஸ் அப்படின்னா நம்ம மற்றவர்கள்னு பார்த்தோம்ல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அந்த வசனத்துக்கு ஏற்றபடி வாழாம எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னோன்னு நானு எனக்கு என் பிள்ளைக்கு வைக்க வேண்டாம்னு சொல்லலைங்க. பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆத்துல போட்டாலும் அளந்து, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க, அளந்து போடணும் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றதெல்லாம் இப்ப தெரியாது இவங்களுக்கு எல்லாம். தனஜோதி அம்மா தான் சொல்லணும். அதாவது எவ்வளவு நீங்க சம்பாதித்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, தாராளமா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஹல்லேலூயா. தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மமும். உங்க பிள்ளைக்கு, ஆமா, உங்க பிள்ளைக்கு உங்க வீட்டுக்கு என்ன தேவையை எடுத்து வைத்துட்டு நீங்க தாராளமா கொடுத்து உதவி செய்யுங்க. ஒரு சில கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 கேட்டகரி இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கு ஆண்டவர் சொல்லல. இன்னும் ஒரு சிலரு எதையுமே கொடுக்க மாட்டாங்க, பூட்டி பூட்டி உள்ள வச்சுக்குவாங்க. அது துரு பிடிச்சு ஒண்ணுமில்லாம போய் விடும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம வைக்கவே கூடாது, நமக்கு யாருக்கும் பயன்படாம போயிடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கிறாருன்னா அந்த வேலையில மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கணும். நீங்க வாங்குற சம்பளத்துல வச்சு நான் சொல்லல, அந்த வேலையில இருக்கிற பொசிஷன்ல யாருக்காச்சும் உதவி செய்ய முடியுமா யோசனை பண்ணி பாருங்க. ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியுமா? நீங்க இருக்கிற பொசிஷன்ல ஆண்டவர் உங்களை உயர்த்துறாரு, உங்களோட டெஸ்டினேஷன் உயர்த்துறாரு அப்படின்னா, நீங்கள் போகிற வழியில உங்களை உயர்த்துறாரு அப்படின்னா நீங்க யாருக்காச்சும் உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி, அவங்களை ரட்சிப்புகளை நடத்த முடியுமான்னு சொல்லி சிந்திக்கணும். அவங்க யோசிப்பாங்க, நீங்க அங்க போய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க உதவி செஞ்சு பாருங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒண்ணு ஏசப்பா பிள்ளையப்பா எவ்வளவு உதவி செய்யறாங்க பாரு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில யாருக்குமே இயேசுன்னா தெரியாம இருக்கவே இல்லை, யாருக்குமே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு யாருன்னு. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய காலம் இதுவல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, மேடைக்கு மேடை போட்டு ரோட்ல ஒரு திட்டு மேல ஏறி நின்று காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. திட்டு மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, மெகா போன் வச்சிருப்பாங்க, அப்படியே இதுல இருந்து கத்துனாங்கன்னா அப்படியே எல்லாத்துக்கும் கேட்கும். மைக் எல்லாம் இப்பதான், அந்த நாட்கள்ல மைக் கிடையாது. எங்க அப்பாவெல்லாம் பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு, மெகா போன்ல நின்றுட்டு ஒரு பழனியில எங்கேயாவது ஒரு திட்டு மேல நின்றுட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு வரான். ஹல்லேலூயா. இதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இயேசு கிறிஸ்துனா யாரு, அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்ன தெரியல அப்படின்னா, ஏசப்பாவை பின்பற்றுறாங்கன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவங்க இருக்காங்களே ஒரு சில கூட்டம், அந்த கூட்டம் ஏசப்பாவை போல இல்லையேன்னு சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். வாயில கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னா உடனே சொல்றாங்க, நீ எல்லாம் ஏசப்பா பையனா? யார் சொல்றது? இந்து ஜனம், இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள், முஸ்லிம் சமயத்தை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், இவனெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? எப்படி கெட்ட வார்த்தை பேசுறான் பாரு. அப்ப என்ன தெரியுது, இயேசு கெட்ட வார்த்தை பேச மாட்டார். ஆனா இயேசுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போறான் பாரு, இவன் கெட்ட வார்த்தை பேசுறானே அவர்கள் சொல்லுகிறார்கள். திருடுனா சொல்றாங்க, இவன் இப்படி திருடுறான், அவர் திருட மாட்டாரு, இவன் திருடுறானே. ஏசப்பாவை பத்தி தெரியும், நம்மளை பத்தி தான் அவங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம என்ன செய்யணுங்க, சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட்டாலும் அது எந்த இடம்னு சொல்லி யோசனை பண்ணுங்க. உடனே ஓடிடாதீங்க. கூப்பிடுறாங்க, செட்டு சேர்ந்துட்டாங்க, ஜாலியா இருக்கும் இல்லன்னு சொல்ல 100% நான் கேரண்டி தரேன். உங்களுக்கு ஜாலியா 2 மணி நேரம்னாலும் சரி, 5 மணி நேரமானாலும் சரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அழுது புலம்புவீர்கள், கர்த்தர் தள்ளி நிற்பார். அல்லேலூயா. பெயின் ரிலீஃப் மாத்திரை போடக்கூடாது தெரியுமா? பெயின் ரிலீஃப்காக ஒரு மாத்திரை, சில மாத்திரை எல்லாம் ரொம்ப ஹையா கொடுப்பாங்க. அது சாப்பிட்டீங்கன்னா உடனே ரிலீஃப் ஆயிடும் பெயின்ல இருந்து.
அது வந்து ஒரு சில பேர் போடுவாங்க. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, அதிகமா போடக்கூடாது, விட்டுருங்க, சமாளிங்க அப்படின்னுவாங்க. ஏன் தெரியுமா, அது கெடுதி. அதே மாதிரிதான் இந்த பெயின் ரிலீஃப் மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா, இதோ என் ஃப்ரெண்ட்ஸோட 2 மணி நேரமா 1 மணி நேரமா பாவத்தின் குழியில போய் நீங்க சம்பாதிக்கிற காரியம் பெயின் ரிலீஃப் மாதிரி. அதை விட்டுட்டீங்கன்னா உங்க கிட்னி ஃபெயிலியரா மாறிடும். பெயின் ரிலீஃப் மாத்திரை போட்டுக்கிட்டே இருங்க, அப்பப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நாள் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் கெட்டு போயிடும். அவ்வளவு சக்தி இருக்கு அந்த பெயின் ரிலீஃப் மாத்திரைக்கு. அதே மாதிரிதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வாழ்கிற வாழ்க்கை. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு செய்யுங்க. அதே சமயம் இதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசும்போது, காசிப், மற்றவர்களை குறித்து பேசி கேலி கிண்டல் பண்ணும்போது, கெட்ட வார்த்தை பேசும்போது, அசிங்கமா பேசும்போது, நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள இல்லாம என்ன செய்யணும், வெளியில வந்துருங்க, தள்ளி போயிருங்க. தயவு செய்து உங்க நண்பர்களை நான் விட சொல்லல, ஆனா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க தீமையான நண்பர்களுக்கு. அது யாரா வேணா இருக்கட்டும், நண்பர்கள் மாத்திரமல்ல, சொந்தக்காரங்களாவே இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா உங்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு போக முடியாது, உங்களுடைய நண்பர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு போக முடியாது. என் இயேசு வரணும், என் இயேசு வரணும். இது இப்ப தெரியாது, மரண வேதனையில் இருக்கும் போது, கண்களை மூடும் போது 2 பேரை நம்ம பார்ப்போம். அந்த ஆயுசு நாட்கள் முடிஞ்சு படுக்கையில படுத்து மேல பார்த்துக்கிட்டு இருக்கும் போது 2 பேரை நம்ம கண்ணு பார்க்கும். ஒண்ணு பிசாச, இன்னொன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இயேசு வரல அப்படின்னா நம்முடைய இடம் வேற. இயேசு வந்தார் அப்படின்னா மோட்சத்துக்கு கடந்து போகிற ஒரு பாதையா இருக்கும். பயப்பட மாட்டோம், மரணத்தை கண்டு நம்ம பயப்படவே மாட்டோம். இயேசு வந்துட்டார், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய மரண காலத்தில் நீங்க பார்க்கலாம், அவங்க பயப்படவே மாட்டாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. சீக்கிரம் ஏசப்பாட்ட போயிடலாம், என்னால இங்க நடக்க முடியல. ஒரு சில பேருக்கு நடக்க முடியாது, அப்படியே சோர்ந்து போய் இருப்பாங்க. ஆனா அங்க போறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா அங்க வியாதிக்கு இடம் இல்ல, அங்க பலவீனத்துக்கு இடம் இல்லை. எங்கீங்க, பரலோக ராஜ்யத்திற்கு. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் எதற்காக உன்னை ரட்சிப்பை கொடுக்கணும் அப்படின்னா பலருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. தயவு செய்து சுயநலமா நீங்க யோசனை பண்ணி ஓடுனீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒரு வாலிபனை நான் பார்த்தேன். அந்த வாலிப பையன் வந்து என்கிட்ட ஒரு நாள் கேட்டான், பிரதர், நான் ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆனா என் வேலையில ஆசீர்வாதமே இல்ல பிரதர், ஒரு உயர்வே இல்ல. என் கூட ஜாயின் பண்ண ஒரு சில பேர், எனக்கு கீழே இருக்கிற ஜூனியர்ஸ் எல்லாம் கூட அவங்க டக்கு டக்குன்னு ப்ரொமோட் ஆயிட்டு போயிட்டாங்க. ப்ரொமோஷன் வித் ப்ரொமோஷன் வித் டிரான்ஸ்பர். நல்ல நல்ல இடத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. இங்கிருந்து என் கூட இருந்தவன் இப்ப கொச்சின்ல போய் சூப்பரா உட்கார்ந்து இருக்கிறான் பாஸ்டர், சந்தோஷமா இருக்கிறான் பாஸ்டர். நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்தா எனக்கு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது பாஸ்டர். ஆனா நான் குண்டச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போக முடியல. இதே ஆபீஸ்ல நான் இருக்கேன், இங்கேயே தான் என்னுடைய வேலை. சம்பளத்துல உயர்வு இல்ல, நல்ல இடத்துக்கு என்னால போக முடியல. ஆனா நான் தினமும் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், எல்லாம் செய்யறேன் அப்படின்னு நான் யோசனை பண்ண. எல்லாம் செய்யறான், நாம ஏன் இவன் ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆவின சொன்னார், அவன் ஜெபம் எப்படி ஜெபம் பண்றான்னு கேளு பாப்போம் அப்படின்னு. மேல உட்காந்துக்கிறியா, ஒரு சேர் வேக்கண்டா தான் இருக்கு, அப்போ நான் கேட்டேன், நீ எப்படிப்பா ஜெபம் பண்ற, உன் ஜெபத்தை நீ சொல்லு பாப்போம் அப்படின்னு. இது சொன்ன நல்லா பிரஷ் எல்லாம் பண்ணிட்டுங்க, ஒரு பாட்டு பாடுவேன், ஒரு 2 நிமிஷம் நல்ல பாட்டு பாடுவேன், அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அதுதான் எப்படி என்ன சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணுவேன், உன்னுடைய ஜெப குறிப்புகள் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் டெய்லியுமே காலையில நைட் அவன் ஜெபம் பண்றது எப்படின்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய தலைமுடியை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய உடையை ஆசீர்வதியும், இந்த உடை எனக்கு தந்து ஆசீர்வதியும், ஆண்டவரே நான் சாப்பிடுற உணவெல்லாம் எனக்கு ஆரோக்கியமா இருக்கணும் இயேசுவின் நாமத்தில், என்னை 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 என்னை. அப்பா நான் சொன்னேன், நீ இப்படிதான் ஜெபம் பண்ணுவியாப்பா? ஜபிக்கலாங்க,
என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். கேட்கணும். எனக்கு நல்ல உடைய கொடுங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல முகப்பொழிவை கொடுங்க. நான் கேட்டேனே, நான் ரொம்ப ஒல்லியா இருந்தேன், ஒடுங்கி போயிருந்தேன். பிரசங்கம் பண்றதுக்கு இந்த ஆண்டவர் என்னை அழைத்த போது நான் சொன்னேன், ஆண்டவரே முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணா என்னைய ஊதி விட்டுருவாங்க ஆண்டவரே, என் பேச்ச கூட கேட்க மாட்டாங்க, எவனோ ஒரு சின்ன பையன் நிக்கிறான்னு அசிங்கமா பார்ப்பாங்க ஆண்டவரே, மதிக்க மாட்டாங்க ஆண்டவரே, என் உருவத்தை மாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு. என் ஆண்டவர் உருவத்தை மாற்றினார். பிரின்ஸ் பாஸ்டர் லாசர் பிரதரோட நிக்கும் போது என்னுடைய உருவம் பெருசா இருக்கும். இப்ப நான் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எல்லாம் பார்த்துட்டு சொன்னா, ஐயோ இப்படி ஒரு மனுஷனோட இருந்திருந்தா இன்னைக்கு நான் செத்தேன் அப்படின்னா. பெரிய பெரிய சட்டையா தான் போட்டிருப்பேன். எங்க போனாலும் பேச்சு வேற மாதிரி இருக்கும். நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, என்னுடைய குரலை மாத்துங்க. கீச்சு கீச்சுன்னு இருக்கு ஒரு சில டைம் எல்லாம் குரல். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், என் குரல் மாறணும், என் தோற்றம் மாறணும். பாக்குறவங்க ஆண்டவரை சின்ன பையனா பார்க்க கூடாது, பெரிய ஆளா என்னை யோசிக்கணும். என்னை மாத்துங்க ஆண்டவரே, எனக்கு தைரியத்தை கொடுங்க. 100 பேர் மொழி பிரசங்கம் பண்ணாலும் நான் தைரியமா பேசணும் ஆண்டவரே. நான் கேட்டேன். ஆனா அதை வச்சுட்டு எனக்காகவே நான் கேட்டுட்டு இருக்கல, அடுத்தது மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நீ கேட்கணும். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய பர்சனாலிட்டி ஆசீர்வதிப்பதற்கு நீங்க எவ்வளவு தூரம் செலவு பண்றீங்களோ அந்த செலவுகளை காட்டிலும் என் இயேசுவை நம்புங்கள், கர்த்தர் மாற்றுவார். அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஷியல் பண்றாங்க, ஆனா கருவண்டா தான் இருக்கிறாங்க. ஆமென். கண்ணங்கரையும் தான் இருப்பாங்க அவங்க ஃபேஷியல் பண்ணினாலும். நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, எவ்வளவோ 1000, 7000, 8000 ஃப்ரூட் ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு சொன்னாங்க, 25,000 ஃபேஷியல் செலவு பண்ணாங்களாம். ஸ்தோத்திரம்டா, 25,000. ஆனா என் முகத்துல மாற்றமே வரல அப்படின்னு. ஒரு சில பேருக்கு அது கிளிக் ஆகுதுமா, ஒரு சில பேருக்கு ₹1,00,000 செலவு பண்ணாலும் ஆக மாட்டேங்குதுமா. என்ன செய்யறது? அதுக்கு ஒரே ஒரு வழி, என் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசமாய் மாறும். என்னங்க அடையாளம் அப்படின்னா, மோசே தேவனோடு பேசிட்டு கீழே வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கனால மோசேவுடைய முகத்தையே பார்க்க முடியல. ஐயோ மோசே, துண்டை போட்டு உன் தலைய உன் முகத்தை மற, உன்னை பார்க்க முடியலடா அப்படிங்கிறாங்க. எழுதி வைத்திருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க முகத்தை போய் பாருங்க. நான் ஒரு பாட்டியை பார்த்தேன், 94 வயது அந்த பாட்டி. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்ல, 98 வயதுல அவங்க தவறிட்டாங்க. அந்த பாட்டிமா, நான் போய் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஒல்லியா இருப்பாங்க. முகம் பாத்தீங்கன்னா வெள்ளையா பிரகாசமா இருக்கும். அவ்வளவு ஒண்ணும், அதாவது வெள்ளைன்னு சொல்ல முடியாது, மா நிறம்தான். ஆனா முகம் தெளிவா இருக்கும். ஓடி வருவாங்க என்கிட்ட வந்து நோட்டீஸ், மாசம் மீட்டிங் நடக்கும். அப்போ நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தாங்கிட்ட இருக்கிற ஒரு புக்கை கொடுத்துட்டு ஓடி போய் உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்துட்டு கால் நீட்டி போட்டு ஒரு சேர்ல உட்காந்து அடுத்த சேர்ல காலை வச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கு, காலை வச்சுட்டு பைபிளோ இல்ல புக்கோ வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க முகத்தை நான் பார்த்திருக்கிறேன், அவ்வளவு பிரகாசமா இருக்கும். ஏன் தெரியுமா? தேவனை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடைகிறது. வயசானா சுருங்கி போகுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சொல்றேன், நான் உண்மையை சொல்றேன், அவங்க முகத்துல நான் அவ்வளவு சுருக்கத்தை பார்க்கவே முடியவில்லை. ஆனா இன்னைக்கு ஐயோ ரிங்கிள்ஸ் வந்துடக்கூடாது, எனக்கு சுருக்கம் வந்துடக்கூடாது, இப்படி ஆயிரணும் அப்படி ஆயிரணும்னு சொல்லி கண்டது கிடைதெல்லாம் போட்டு இருக்கிற முகத்துக்கு எடுத்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? நீங்க உங்க மனசாட்சி தொட்டு பார்த்து சொன்னா தெரிஞ்சிடும். வசனம் தெளிவாய் காண்பிக்கும் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 12ஆம் அதிகாரத்துல 22, 23, 24 வாசி கேட்கலாம். 22வது வசனம். சரீர அவயங்களில் பலவீனமுள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளையே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணமில்லாதவைகளையே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு
அலங்கரிப்பு வேண்டியதில்லை. வேண்டியதில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க பாத்துக்கிறீங்களா? எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்க வந்து விளம்பரம் காமிச்சாதான் வேற வழி இல்ல. அந்த கடைக்கு வரணும்னா அடிக்கு ஒரு தடவை விளம்பரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம கண்ணு ஒரு ஏதாச்சும் ஒரு டைம் பார்க்கும்போது என்னடா அது சும்மா விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. நல்ல வியாபாரம் செய்யற கடைகள்லாம் பாருங்க, விளம்பரம் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எப்படி அந்த வியாபாரம் போயிட்டு தான் இருக்கு. இன்னும் விளம்பரம் பண்ணி நான் அவ்வளவு செலவு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அப்போ நம்ம வந்து எதற்கு செலவு பண்றோம்னு யோசனை பண்ணி பாருங்க. லட்சணம் இல்லாத காரியங்களுக்கு நாம செலவு பண்றோம், அதனால பிரயோஜனம் இல்லை, பலவீனமா இருக்கும். ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஒரு சில பேர் பசங்க கேட்பாங்க, ஓகே எல்லாமே ஓகேங்க, இந்த கையை மட்டும் கொஞ்சம் ஆர்ம்ஸ் மட்டும் ஏறணுங்க, அதுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுங்க அப்படி. அப்ப எதுக்கு கேக்குறாங்கன்னா, அங்க ஆர்ம்ஸ் மட்டும் இல்ல, ரொம்ப ஒல்லியா இருக்க கை, அதனால அதை குறித்து பலவீனமா இருக்குன்னு சொல்லி கேட்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில என் ஆண்டு தெளிவாய் சொல்லுகிறார், நம்முடைய கவனம் எங்க இருக்கு அப்படின்னா, இதோ எதுல ரொம்ப குறைவா இருக்கமோ அது கவனத்துல நம்ம செலுத்துறோம். தப்பு இல்ல, கவனம் செலுத்தலாம், ஆனா அதுலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. என் ஆண்டு சொல்ற வித்தியாசம் தெரியுதுங்களா? உங்க கண்ணு எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்துகிட்டு இருக்க கூடாது. ஒரு சில பேர் எந்திரிச்ச உடனேயே கண்ணாடி எடுத்து பார்ப்பாங்க, அல்லேலூயா, போன் எடுத்து பார்ப்பாங்க, போன்ல கேமரா ஓபன் பண்ணி, ஃப்ரண்ட் கேமரா ஓபன் பண்ணி எந்திரிச்ச உடனேயே பார்த்துட்டு அந்த முகத்தை சரி பண்ணுவதும். உங்களுக்கு அதாவது செல்ஃப் கேர் இருக்கணும், வேண்டான்னு சொல்லல, ஆனா அந்த செல்ஃப் கேரை இதோ அதிகமா வச்சுக்கிட்டு அதுக்கே அடிமையாய் கடந்து போகாதீங்க. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, ரிசல்ட் மோசமா இருக்கும். அதுதான் மெயினான ஒரு காரியம். செல்ஃப் கேர்ல அதிகமா போக்கஸ் பண்ணாதவங்களுடைய முகமும் அவங்களுடைய உடம்பும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும். ஆனா செல்ஃப் கேர்ல அதிகமா போக்கஸ் பண்றவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவங்க எதை எதிர்பார்த்தார்களோ அது கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பார்க்காம நீ எதோ போய் பாக்குறியே. அப்போ நீ ஆண்டவர் ஒரு மகனை ரட்சிக்கணும் அப்படின்னா அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க பழகிக்கணும். சுயநலமான ஒரு ஜெபம் நமக்கு வேண்டாம், ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டாம். சுயநலம் இல்லாம உங்க குடும்பத்துக்கு வைத்தது போக ஏழை ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, ஊழியங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை இன்னும் உயர்த்துவார், இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இதைதான் என் ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி இதோ ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை ரட்சிப்பேன். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பு வேணும் அப்படின்னா, நீங்க விடுதலை ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்க கேள்வி யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காரியம் ஸ்ட்ரக் ஆயிருக்கு, பாதியில நிக்குது. அந்த காரியம் எல்லாம் நிறைவேறும் போது நீங்க என்ன செய்ய போறீங்க? கேள்விக்குறி. நீங்க என்ன செய்ய போறீங்க? நானும் எல்லாம் நாங்க ஜாலியா இருந்துக்குவோங்க, அல்லேலூயா, நாங்க மட்டும் சந்தோஷமா இருந்துக்குவோங்க, நாங்க மட்டும் சாப்பிட்டுக்குவோங்க, நாங்க மட்டும் அப்படி இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களிடத்துல பிடுங்கி விடுவார். அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்மளால முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு நாம் செய்து நீங்க வாழ்ந்து பாருங்க. யஷ்வந்துக்கு இன்னைக்கு ஆண்டவர் வந்து அழகா ஒரு ஆட்டோ கொடுத்திருக்கிறார், அல்லேலூயா. பலருக்கு ஒருவேளை நான் ஜெபித்த போது நான் தெரிந்துகிட்ட ஒரு காரியம், இவனுடைய பிசினஸ்க்காக ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல. அது என்னன்னா, பிடிக்கல அப்படிங்கிறத விட ஏன் இதுல போய் இறங்கிட்டானே அப்படின்னு சொல்லி, உண்மையா உழைச்சா எதா இருந்தாலும் ஆசீர்வாதம் தான். திருடல, தர்மம் எடுக்கல, உழைக்கிறான். ஆமென். இது ஒரு வகையான ஒரு உழைப்பு. இந்த உழைப்பை நாம் உண்மையாய் செய்யும் போது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். நம்ம உண்மையா வசனத்தின்படி வாழ்ந்து செய்யும் போது அவன் ஆசீர்வதிமா உயர்வான். அவனுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என் ஆண்டவர். இதுதான் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு காரியம். அதனால நம்ம சோர்ந்து போக கூடாது. அப்போ இவன் என்ன செய்யணும் அப்படின்னா, இவன் ஆட்டோ அங்கே இங்கேயும் போகும்போது இவன் நிறைய பேரை பார்க்கலாம். ரோட்ல படுத்திருக்கிறவங்கள, முடியாதவங்களை எல்லாம் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இவன் கையில வாங்கி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, தேவனோட வாழ்த்துவாங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆபீஸ்ல உட்கார்றவங்க இதை செய்ய முடியாது, எப்பவாதான் செய்ய முடியும். ஆனா இவன் செய்யலாம். முடியாதவங்களுக்கு, குளூர்ல படுத்திருக்கிறவங்களுக்கு அவனால முடிஞ்ச அவனுடைய உழைப்புல ஒரு பெட்ஷீட், இதெல்லாம் எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? போட்டோ எடுத்து போடாம, யாருக்கும் சொல்லாம, நான் வாங்கி தரேன் பாத்தியா, பெட்ஷீட் வாங்கி தரேன் பாத்தியா, இங்க கொடுத்துட்டு இங்க செல்ஃபி,
அப்படி பண்ணக்கூடாது. இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கை கொடுக்கிறது இன்னொரு கை, அதாவது உன்னுடைய கையை அறியக்கூடாதபடிக்கு. இத யஷ்வந்த் செஞ்சான்னா நான் சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இவன் இன்னைக்கு வாங்கி இருக்கிற வாகனம் அல்ல ஒரு வாகனம் அல்ல, அடுத்தது பெரிய வாகனத்தை என் தேவன் வாங்கி தருவார். அதான் உண்மை, அது உண்மை. ஒரு போட்டோ ஒண்ணு யாஸ்மின் போட்டிருந்தா, வீட்டுல 2 காரு 2 பைக்கு, ஒரு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வரும், கர்த்தர் உயர்த்துவார். என்னங்க இது, இவங்க மட்டும் உயர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, என்னங்க காரணம் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன், நீங்க ஏழைகளுக்கு உங்க கைகளை தாராளமாய் விரிக்கும் போது, சின்ன ஒரு பெட்ஷீட் தான், அவங்க குளிர அடக்கி படுக்கிறாங்க பாருங்க, அந்த வேலையில தேவன் உங்களை பாதுகாப்பார். இதெல்லாம் செய்யணும், கற்றுக் கொடுங்க. உன்னால முடிஞ்சதை செய்யடா, உன் சம்பளத்துல செய்யடா, உன் கையில இருந்து எடுத்து செய்யடா. ஒருவேளை சாப்பாடு முடியாதவங்களுக்கு வாங்கி கொடு. அப்புறம் ஆட்டோல யாராவது முடியாதவங்களுக்கு ஒண்ணுமே காசு இல்லாம உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா வியாதியின் படுக்கையில இருப்பாங்க, மருத்துவமனைக்கு போக முடியாம நீங்க ஆட்டோல அப்படியே கூட்டிட்டு போய் பரவாயில்லமா வச்சுக்கோங்க, நீங்க மருத்துவமனையில போய் பாருங்க, உங்க கையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டாம், இங்க இருந்து அங்க கொண்டே விடுறதுக்கு ஆட்டோக்கு காசு இல்லைங்க, தூக்கிட்டு போற கால் இல்லைங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு உதவி செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பிசினஸ் உயர்த்தல அப்படின்னா சட்டையை பிடிச்சு கேளுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்க பிசினஸ் உயர்த்திட்டே இருப்பார். எங்க இருந்து ஆள் வருதுன்னு தெரியாது, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் செய்வாரு. குக்கிராமம், இந்த கிராமத்துல யாருங்க வருவா, அதெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. மோகன் சீலாசர் செய்யாவ பாருங்க, சென்னையில இந்த தேவனுடைய கூடாரம் இப்ப இருக்கு இல்லையா, 4 மாவடியில, இந்த கூடாரத்தை சென்னையில தான் அவர் எழுப்பணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. யாரு? அவ மாம்சமா ஐயா நினைச்சது. ஆனா என் ஆண்டவர் சொன்னாராமா, நீ உன் கிராமத்துக்கு 4 மாவடிக்கு போ, நான் திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஊழியம் செய்யறதுக்கே, கூடாரத்தை கூட அவர் யோசிக்கல, ஊழியம் செய்வதற்கே. ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, என்ன ஆண்டவரே, வர பட்டிக்காடு கிராமம், பஸ் வசதி இல்ல, ட்ரெயின் வசதி, இப்பதாங்க ட்ரெயின் எல்லாம் வந்திருக்கு, பஸ் எல்லாம் வந்திருக்குது, அப்பவெல்லாம் ஒரு வசதியும் இல்ல அந்த நாட்கள், 1970 அவர் சொன்னாரா, எப்படி ஆண்டவரே ஜனங்க வருவாங்க, அங்க போய் ஊழியம் செய்ய சொல்றீங்களே, என்ன ஆண்டவரே? என் ஆண்டவர் சொன்னாரா, நீ ஏன் அதெல்லாம் யோசிக்கிற, ஜனங்க வருவாங்க போவாங்க ஊழியம் நடக்கும், அதெல்லாம் இல்ல, நான் செய்வேன், நான் கொண்டு வருவேன். இன்னைக்கு மாசத்துல ஒரு நாள் என்ன செய்யறாங்க ஜனங்க, இங்க இருந்து ட்ரெயின் ஏறிடுறாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் கூட்டம் இருக்குது. திறப்பின் வாசல் ஜபத்துக்கு போனோம்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பஸ்ல கூட்டம், அதாவது கவர்மெண்ட் நிறைய பஸ் இந்த இடத்துக்கு விட்டு இருக்கிறாங்க, 4 மாவடின்ற ஒரு கிராமத்துக்கு. அப்ப நீங்க யோசிக்க கூடாது, இங்கெல்லாம் என் பையன் ஆசீர்வாதம் வளருவானா, இல்ல, எங்க இருந்தாலும் என் தேவன் சகலத்தை செய்வார். எப்ப தெரியுமா? நீங்க வசனத்தின்படி வாழும்போது. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறானா, வசனம் சொல்லுது. அதுதாங்க ஆசீர்வாதம். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்தில் ஒரு ஏழைக்கு நீங்க உதவி செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சுயநலம் இல்லாதவர்கள். அப்படி இல்ல, எனக்கு 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 அப்படின்னீங்கன்னா அதுல பிரயோஜனமே இருக்காது. தேவனுக்கு கொடுப்பதிலே உண்மையிலும் ஏழைக்கு உதவி செய்கிறதுல உண்மையாகவும் வைத்து பாருங்க, உங்களுக்கு சேமிப்பாதான் இருக்கும். உங்க சம்பளம் குறையாது, தேவையில்லாம மெடிக்கல் ஷாப்புக்கு போகாது, தேவையில்லாம மருத்துவமனைக்கு போகாது, தேவையில்லாம வட்டி கடைக்காரனுக்கு போகாது. கர்த்தர் எல்லா பரிபூர்ண தேவைகளை சந்தித்து உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். அதனால தயவு செய்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னா பிறருக்கு முன்னாடி சாட்சியாய் வாழ்வதிலும், பிறருக்கு முன்னாடி ஆசீர்வாதமாய் இருப்பதிலும், இதோ நம்முடைய ரட்சிப்பை காண்பிப்பதிலும் உண்மையாய் இருப்போமானால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே நம்மளை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இதோ நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி, ஆண்டவரே இதோ என்ன ஆசீர்வதித்திருக்கிறேன், என்னை ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கிறீர், இதற்காக ஸ்தோத்திரம். பிறருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க ஊழியப்பாதை ஆசீர்வதிங்க. நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பிசினஸ் ஆசீர்வதிங்க, வேலை ஆசீர்வதிங்க, படிப்பு ஆசீர்வதிங்க. நீர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒரு சுயநலமான ஜெபம் இல்லாதபடிக்கு, ஒரு சுயநலமான எண்ணம் இல்லாதபடிக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி அவங்க வாழும்போது
சகலத்திலையும் நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த மாதம் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படியே என் தேவனை விடுதலை செய்வீராக. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் சொல்லணும். பிரின்சி தேவ சமூகத்துல விடுதலை வரும்போது, விடுதலையாய் ஆண்டவனை ஆசீர்வதிக்கும் போது நீ சொல்லணும் மற்றவர்களுக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, ஆனா என் இயேசுவை நம்பினேன், என் இயேசு என்னை விடுதலை செய்தாருங்கிறத நீ சொன்னாதான் என் ஆண்டவர் முழுசாக விடுதலை செய்வார். வியாதியை நினைத்து, பலவீனத்தை நினைச்சு பயப்படவே கூடாது. குறைவை நினைத்து நீங்க கலங்க கூடாது. ஏன்னா நிறைவானவர் நம்ம கூட இருக்கிறார். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களை தாழ்த்துறோம். நிறைவானவராயிருந்து எங்களை ரட்சிப்புக்குள் நடத்தி பலருக்கு சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.